அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் மேக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்த்தோம். ஓகேங்களா? அதில் பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 இதில் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். சரி, டைரக்டா கொஷின் போயிடலாம். சரி, இரு எண்களின் ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம், அதாவது ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் முறையே 84:21 ஆகும். அந்த எண்களின் விகிதம் 1:4 எனில் அந்த எண்களில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிஎஃப் வந்து 84 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பர் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அந்த நம்பருடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ரேஷியோ வந்து 1:4 சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 1x 2xன்னு வச்சுக்கலாமா? 1x 2x இல்ல 4x இன்ட்டு, ஓகேங்களா? எல்சிஎம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 84ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் 21ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். 21 ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் என்னது? 21. அப்போ ரெண்டு நம்பர், அந்த நம்பர் தான் வந்து என்னது? 1x 4x. அப்போ 21, 48 அப்படிங்கிறதா அந்த நம்பர். அவங்க கேட்டிருக்கிறது என்னது? அந்த எண்கள்ல மிகப்பெரிய எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 48 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது பேசிக்கா தான் இருக்கு. இரு எண்களின் எல்சிஎம் வந்து 495, ஹெச்சிஎஃப் 5. அந்த இரு எண்களோட கூடுதல் வந்து 10ல் 100 மாறி இருக்கு. சரிங்களா? 100 எனில் அதன் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, எல்சிஎம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 495 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்சிஎம். ஓகேங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த இரு எண்களோட கூடுதல், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்ப வந்து ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 5 அப்படின்னா அந்த நம்பருக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த 5 அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்? 5x 5y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுதான் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 5 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், பேர் ஃபார்ம் பண்ணி போடுற மாதிரி. ஆனா இங்க 20 அப்படின்னு இருக்குதா, 20 வரலாம் பேர் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ரொம்ப பெருசா போகும். அப்ப இந்த மெத்தடுக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் இந்த எக்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? 100 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பரையும், அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கினேன் அப்படின்னா ஏ இன்ட்டு பி, அந்த ஃபார்முலா வந்துருமா? இப்போ போல ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா? அப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 495, ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ன்னு சொல்லி வரும். அப்போ உள்ள வந்து பெருக்கணும் அப்படின்னா 100x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 495 இன்ட்டு 5 பெருக்குனா அப்படின்னா 25 2 45 47 4 20 24 2475 வரும். அப்போ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 100x பிளஸ் 2475. சரிங்களா? ஈக்குவல் டு 0. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா நான் ரெண்டு நம்பரை பெருக்குனா எனக்கு வந்து பிளஸ் 2475 வரணும். ஓகேங்களா? கூட்டினா அப்படின்னா மைனஸ் 100 வரணும். மைனஸ் 100 வரணும். ஓகேங்களா? அப்போ அது அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது 2000 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? அப்போ ஐனா 20 அப்படின்னு சொல்லிடுமா? இதுக்கு மேலே ஏதோ ஒரு நம்பர் தான் வருது. ஏன்னா 5ன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. அதனால அப்போ 55 45 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 2475 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 45, எக்ஸ் மைனஸ் 55. அந்த நம்பர் என்ன அப்படின்னா வந்து ஒன்று 45, இன்னொன்று 55. சரி, நம்ம யோசிக்கலாம். என்னன்னு யோசிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், 100 மைனஸ் எக்ஸ் தானே இன்னொரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இப்போ நான் இங்கே 45 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். 55 தான் இங்கே வரும். ஒருவேளை நான் இங்கே 55 சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே 45 தான் வரும். அப்போ அந்த நம்பர் என்னன்னா 45 55 தான். சரி, அவங்க இந்த நம்பரை கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரோட வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 55 மைனஸ் 45 அப்படின்னா 10 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? கழிச்சிட்டோம் அப்படின்னா 10 தான் ஆன்சரா வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் ஓட பெருக்கல் பலன் 24.
எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதுதான் வந்து 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பரை நான் எக்ஸ்னும் இன்னொரு நம்பரை எக்ஸ் பிளஸ் 2ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது எக்ஸ்ன்னு ஒரு நம்பரையும் இன்னொன்று ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது அப்படியே இந்த பக்கம் ஒய்யை வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏ, ஒரு நம்பர் எக்ஸ். ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு எல்லாமே மாற்றிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலனே கொடுத்துருக்காங்க. அதுதான் 24. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்போ உள்ள பெருக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ எனக்கு பெருக்குனா 24 வரணும், கூட்டினா அப்படின்னா -2 -24 -2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ என்னென்னலாம் இருக்கு? அதாவது 24 வர மாதிரி 12 2 கழிச்சோம் அப்படின்னா வராது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6னா 24 கழிச்சோம் அப்படின்னா 2 வருது, பெருக்கணும் அப்படின்னாலும் 24 வருது. அப்போ -6 + 4 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6ன்னு எடுத்துக்கலாம். 6ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது இன்னொரு நம்பர். அப்போ அது இன்னொன்று வந்து 4. இங்கே மைனஸில் வருது இல்லை, அப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இதே நம்பர் தான் வருது. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வருது. அப்போ ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6, இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 4. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்கள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக இந்த நம்பர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 6 and 4 தான் அந்த நம்பர். ஓகேங்களா? 6 and 4. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த இடத்துல குழப்பிக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல -4ன்னு கொடுத்துருவாங்க. டேரெக்டாக இந்த நம்பரே தான் இதாக இருக்க போகுது. நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். 6 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. மைனஸா ப்ளஸ்ஸா அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்சிடர் பண்ண தேவையில்லை எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, இரு எண்களோட கூடுதல் வந்து 55. 2 எண்களோட கூடுதல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 55ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவற்றின் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் முறையே. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 5. எல்சிஎம் வந்து 120. ஏனெனில் அந்த எண்களோட தலைகீழிகளோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த நம்பருடைய தலைகீழியோட கூடுதல் தான். டேரக்டா கூட்டினா 55 வருது. இப்போ தலைகீழிகளின் கூடுதல்னா 1/x 1/y தான் கேட்டிருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ தான் அவன் கொடுத்துட்டான். என்னது அப்படின்னா வந்து 55ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு ஒய் எனக்கு என்னன்னு தெரியணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த நம்பருடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் போட்டுக்கலாமா? எல்சிஎம் எவ்வளோ வருது? 5 வருது. சாரி, ஹெச்சிஎஃப் வந்து 5 வருது, எல்சிஎம் 120 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ கேன்சல் பண்ணா அப்படின்னா 11 வருது. 11/120 அப்படிங்கிறதா அந்த எண்களோட தலைகீழிகளோட கூடுதலுக்கான ஆன்சர். இப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா 11/120 அப்படிங்கிறதா ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது சிம்பிளாக தான் இருக்குது, ஒரு சின்ன ட்ரிக். தலைகீழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இரு எண்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் விட 45 மடங்குகள், அதாவது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதில் ஒரு எண் 125, ஒரு நம்பர் வந்து 125 அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன், இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மின் கூடுதல், அதோடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃபோட கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 1150 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் மற்றொரு எண் என்ன, ஒய் என்ன, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப் எல்லாமே நான் இதாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 45 ஹெச்சிஎஃப் ப்ளஸ் ஒரு ஹெச்சிஎஃப் அப்படின்னா 46 ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1150. ஓகேங்களா? 6 7. சரி, கேன்சல் பண்ணலாம். 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 5 7 14 வரும். 5 அப்படின்னு சொல்லிடுது. இப்போ 23 அப்படின்னா 10 டைம் போட்டோம் அப்படின்னா வந்து 230. 20 டைம் போட்டோம் அப்படின்னா வந்து 460.
20 டைம் போட்டோம்னா 460 கிட்ட வரும். அப்போ 25 கிட்ட வருங்களா? 23 இன்ட்டு 25 போட்டால் 575 வரும்னு நினைக்கிறேன். 15 1 10 11 6 4 ஓகேங்களா? 575 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ எத்தனை டைம் வருது அப்படின்னா வந்து 25 டைம். ஒரு 23 25. அப்போ ஹெச்சிசிஎஃப் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25. ஓகேங்களா? சரி, அப்போ எல்சிஎம்னா 45 × 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து எவ்வளோ வருது? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? அப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 125, இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா வந்து 45 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப். அப்போ நான் வந்து 45 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 25. அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎஃப்க்கு மட்டும் 25. இதை நான் பெருக்கி கூட நான் போடலாம். சரி, எதுக்கு பெருக்கிட்டீங்க? டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டைம் ஒரு 25 அப்போ 5 டைம் வரும் 125 அப்படின்னு சொல்லி வரும். திரும்ப கேன்சல் பண்ணால் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 டைம் அப்படின்னா 90, 4 டைம் அப்படின்னா 180, 180 ப்ளஸ் ஒரு 45 அப்படின்னா 235 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 235. அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா வந்து 235. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் HCF மற்றும் LCM வந்து 50 to 50 முறையே ஆகும். 2 எண்களோட கொடுத்துருக்காங்க. முதல் எண் வந்து 2ஆல் வகுப்பட்டால் ஈவு வந்து 50 எண். இரண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50. ஓகேங்களா? LCM அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250. ஓகே, அதுக்கடுத்து முதல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் எனக்கு தெரியல, அதை வந்து நான் 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு ஈவு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி வர நம்பர் தானே, அது வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஃபுல்லாக வகுப்படும். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 100 தான் அந்த நம்பர். ஓகேங்களா? ரெண்டாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் டேரெக்டாக அந்த ஃபார்முலாவுக்கு போயிடுறேன். எக்ஸ் இன்ட்டு இந்த ஒய், இன்னும் தெரியாத நம்பர் நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோ வருது? 250. HCF 50. இங்கே வந்து எக்ஸ் வந்து 100, ஒய் எனக்கு தெரியாது. ஒரு டைம் கேன்சல்லாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 25 5 125 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 125 அப்படிங்கிறத இன்னொரு நம்பர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன். 2 நம்பரை வந்து நான் பெருக்கினேன் அப்படின்னா XY, அதுதான் வந்து 1320. ஓகேங்களா? அதுக்கடுத்து HCF வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான் வருது. 2 நம்பரோட பெருக்கல் பலன் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் அவன் டேரெக்டாக கொடுத்துருக்கான் 1320. HCF இன்ட்டு எல்சிஎம், அப்போ 6 இன்ட்டு எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு டைம் அப்படின்னா வந்து 2 டைம் 0. எல்சிஎம் அப்படிங்கிறது 220. இது ஈஸியாக தான் இருக்குது. போன மாடலே தான். ஆன்சர் ஏ தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, ஓகே. இரு கூட்டு பகாயன் அப்படின்னா கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் நேத்தே சொன்னேன், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னா வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதுக்கடுத்து கோ பிரைம் நம்பர்னா 2 நம்பர் எடுத்துக்கிறேன், அதாவது 18 35. இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து எத்தனால வகுப்படும்? 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வரும், 7 வரும். ஓகேங்களா? 1 வரும். இந்த மாதிரி வந்து 35 வரும், இதெல்லாம் வரும். அப்போ 1 மற்ற நம்பராலையும் வகுப்படும். ஆனால் இது 2க்கும் காமனாக எந்த ஒரு நம்பரும் இருக்காது. இது 2க்கும் காமனாக வகுப்படக்கூடிய எந்த நம்பரும் இருக்காது. ஓகேங்களா? ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகேங்களா? அதுதான் கோப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ கோப்ரைம் நம்பருடைய HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. இரு கூட்டு பகா எண் அதோடைய பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 கூட்டு பகானா பெருக்குனா அப்படின்னா 117 அப்படின்னு சொல்லிடுது. அப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அப்போ 2 நம்பரு பெருக்கிற எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேங்களா?
அப்போ இதுதான் அவன் கொடுத்துருக்கான் 117. HCF என்ன 1. அப்போ LCM வந்து என்னவா இருக்கும் 117 தான். இப்போ இவ்வளோ எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ எழுத தேவையில்லை. கூட்டுப்பகாயனுக்கு HCF 1 அப்படின்னா அவருடைய பெருக்கல் பலனா டேரெக்டாக அதுதான் LCM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அப்போ LCMக்கு சமம் அப்படின்னு இல்லை, 117 தான் இருக்கு. ஓகேங்களா, LCMக்கு சமம் அப்படின்னாலும் கரெக்டு. ஓகே சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, வேறுபட்ட 3 வேறுபட்ட எண்கள் இருக்கு. ஓகேங்களா, அதோடைய எல்சிஎம் வந்து 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதன் HCF ஆக எது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 120 அப்படிங்கிறது எல்சிஎம். ஓகேங்களா, 3 நம்பர் இருக்குங்களா, அந்த 3 நம்பர்ல எது மட்டும் வந்து HCF இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப HCFனா முழுமையா வகுப்படும். ஓகேங்களா, அதாவது எல்சிஎம் அவட HCF வகுத்த அப்படின்னா கண்டிப்பா முழுமையா வகுப்படும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 3 அதுக்கடுத்து 5. ஓகேங்களா, இதோடைய எல்சிஎம் அப்படின்னு எல்சிஎம் வேண்டாம், இது 2 கோப்பா 3 9ன்னு எடுத்துக்கிறேன். இதோட எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 9 தான். ஓகேங்களா, இதோட HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3. ஓகேங்களா, அப்ப 9/3 அப்படின்னு சொன்னா முழுமையா வகுப்படும். இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் முழுமையா வகுப்படும். சரிங்களா, இப்போ நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா, செக் பண்ணி முழுமையா வகுப்படும், எந்த ஒரு பேலன்ஸும் இருக்கக்கூடாது. அப்ப 8 அப்படிங்கிறது முழுமையா வகுப்படுமா? ஒரு டைம், அதுக்கப்புறம் 4 5 டைம் வந்து போச்சு அப்படின்னா வந்து முழுமையா வகுப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் HCF இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2 12 பார்த்தாவே தெரியுது, கண்டிப்பா முழுமையா வகுப்படும். 24 அப்படிங்கிறது அதோடைய பெருக்கல் பலனா கண்டிப்பா வகுப்படும். ஆனா 35 அப்படிங்கிறது நம்ம 5ஆல இது பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து பாயிண்ட்ல வரும். அப்போ 35 அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட HCF இருக்க முடியாது. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களோட HCF அப்படிங்கிறது 8. இதில் எது அதன் LCM இருக்க முடியாது. இப்போ எப்படி வந்து முழுமையா வகுப்படும் அப்படின்னா HCF பெருக்கல் பலனா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரு எண்களோட HCF வந்து 8. அப்ப 8உடைய அடுத்த ஒரு மடங்கா தான் இருக்கும் LCM அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதோடைய மல்டிபிளா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப வந்து 8ஆல இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 24 அப்படிங்கிறது வருதுங்களா. 8உடைய மடங்கு அப்படின்னா வந்து 3 டைம் 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 48 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 டைம் 48 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 8 8 64, 8 7 56 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 56 அப்படிங்கிறது 8உடைய மடங்கு தான். ஆனா 60 அப்படிங்கிறது வந்து 8உடைய மடங்கு கிடையாது. அப்ப எது வந்து LCM இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 மட்டும்தான் LCM இருக்க முடியாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் HCF 2 நம்பருடைய HCF மற்றும் அவற்றின் LCM காரணிகள் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, HCF எவ்வளோ 23ன்னு சொல்லியிருக்காங்க. LCM அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 14 அப்படிங்கிறது. ஓகே 14. ஓகே, அந்த எண்களில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நான் எல்சிஎம் வந்து இப்படி போட்டுட்டே இருக்கேன். அந்த நம்பருக்கு எல்சிஎம் போட்டே இருக்கும்போது எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல கடைசியா வந்து ஒரு நம்பர் நிற்கும், அதுதான் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த நம்பரும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த நம்பர் கிடைக்கும். சரிங்களா, அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த காமனா இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்ன 23x 23y சொல்லி எடுத்துக்கலாமா. ஓகேங்களா, 23 அப்படிங்கிறது அந்த நம்பருக்குள்ள இருக்குமா. ஓகேங்களா, இன்னொன்னு ஃபேக்டர், LCM ஃபேக்டர்னா கடைசியா வகுப்படாம நிக்கக்கூடிய நம்பர். ஓகேங்களா, அப்ப அதுதான் வந்து 13 14 அப்படிங்கிறது. அப்ப இதுல பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23 × 14 தான், 13 கிடையாது. ஓகேங்களா, அப்ப 23 × 14 இப்படி போட்டோம் அப்படின்னா 4 3 12 4 2 8 9 23 2 12 322 தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 322. எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ நான் ஒவ்வொரு டைமும் LCM இப்படி பண்ணிட்டே போறேன். ஓகேங்களா, காமனா வரவரை நம்ம பெருக்கிட்டே போவோம். ஓகேங்களா, வகுத்துட்டே போவோம். அப்படி வகுத்தே போகும்போது கடைசியா நிற்கக்கூடிய ஃபேக்டர். ஓகேங்களா, அதுதான் வந்து LCM ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க முன்னாடி இருக்கிறது என்ன இருக்கும், எல்லாத்தாலையும் காமனா வகுப்படக்கூடியது. ஓகேங்களா, அதுதான் வந்து 23 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இதையும் நான் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சிருமா அந்த நம்பர் என்னன்ட்டு.
அதான் சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு இணை எண்களின் HCF, ரெண்டு இணை எண்களுடைய HCF வந்து 16, LCM 136 எனில் நாம் பின்வருவனவற்றை தீர்மானியமாக சொல்லலாம். அதாவது HCF வந்து 16ங்களாம், LCM அப்படிங்கிறது 136ங்களாம். ஓகேங்களா? 16 அப்படிங்கிறது 136ல வகுப்படுமா? வகுப்படாது. சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு எல்சிஎம் இருந்தாலும் அதோட HCF-ஆல முழுமையா வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ 136 அப்படிங்கிறது முழுமையாக வகுப்படாது, பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம்னா அப்படி ஒரு இணை வந்து இருக்காது, அத்தகைய இணை இருக்காது. ஓகேங்களா? ஒரே ஒரு இணை இருக்கும், அத்தனை இணைகள் இருக்கும், பல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி ஒரு பேரே வந்து இருக்காது, அதுதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். முழுமையா வகுப்படாது, அதனால அப்படி ஒரு பேரே இருக்காது. அடுத்து, இரு எண்களின் HCF மற்றும் LCM, அதாவது HCF LCM வந்து 11 385. அதுல இருந்து ஒரு எண் வந்து 75க்கும் 125க்கும் இடையில் இருந்தால் அது அந்த எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? HCF வந்து 11 கொடுத்துருக்காங்க. HCF LCM வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 385 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த எண் வந்து எப்படி இருக்குன்னா 75க்கும் 125க்கும் இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை கொடுக்குறாங்க. அப்ப XY அப்படிங்கிறத 11x × 11y = 11 × 385 நான் எழுதலாமா? அதில் இரு எண்களுடைய பெருக்கல் பலன். ஏன் வந்து 11 போடுற அப்படின்னா அந்த நம்பருக்குள்ள கண்டிப்பா உடைய மல்டிபிளா தான் இருக்கும், HCF-ஓட மல்டிபிளா தான் அந்த நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணா ஒரு டைம், இன்னொரு டைம் கேன்சல் பண்ண அப்படின்னா 3 5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ XY = 35 அப்படின்னு சொல்லி வரும். சரி, 35 நான் எத்தனை பேர் ஃபார்ம் பண்ணலாம்? ரெண்டு நம்பரை பெருக்கினேன். 1 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், இன்னொன்று 7 7 5 35 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 11 35 35 எவ்வளோ வரும்? 5 8 385 அப்படிங்கிறது ஒரு பேர். இன்னொரு பேர் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 77 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், இன்னொன்று வந்து 11 × 5 55 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இப்போ கண்டிஷனுக்கு வந்துடலாம். என்ன கண்டிஷன்? 75க்கும் 125க்கும் இடையில ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இடையில் இருந்தால், அதாவது அந்த ஒரு எண் வந்து 75க்கும் 125க்கும் நடுவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 75க்கும் 125க்கும் நடுவுல கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது கிடையாது, இந்த நம்பர் கிடையாது. இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் என்ன இருக்கு? 75க்கும் 125க்கும் நடுவுல அதுல ஒரு எண் வந்து இருக்கு, இன்னொரு நம்பர் வெளியே தான் இருக்கு, ஒரு எண் தான் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இருந்தா அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 77 அப்படிங்கிற நம்பர் தான் அந்த நம்பர். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இருபத்தி 29 விட அதிகம் உள்ள இரு எண்களின் HCF வந்து 29, LCM 4147. அந்த இரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குமா? 29 விட அதிகமா இருக்குமா? 29 விட அதிகம் உள்ள இரு எண்களின் HCF. ஓகேங்களா? HCF அப்படின்னா 29x 29y = LCM வந்து HCF 29, LCM 4147 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணா இதுவும் கேன்சல் ஆகும். இது கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு டைம் வரும், அதுக்கப்புறம் 4 டைம் வரும். ஓகேங்களா? மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 அப்படின்னா 3 டைம் வரும். ஓகேங்களா? அப்போ XY அப்படிங்கிறது 143 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, சரி, இதுக்கு நான் பேர் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 143 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறதுனால ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23 போட்டால் வருமா? 23 23 3 6 2 263 வருது. ஓகே, சரி, 11 × 13 அப்படிங்கிறது தான் இன்னொரு நம்பர். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க?
143 வந்துருச்சு. சரி, இதில் என்ன பண்ணுவோம், 29 விட அதிகமாக இருக்குன்ட்டு இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா 29ன்னு வரும், இன்னொன்று 143 × 29, ரெண்டுமே 29 விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பேரை நாளை எடுக்க முடியாது, ரெண்டாவது பேரை தான் எடுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 29 × 11 அப்படின்னா 29 29 9 11 1 319 அப்படிங்கிறது ஒரு பேரு. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்களா, 29 × 13 அப்படிங்கிறது 13 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 27 2 6 8 29 7 8 8 16 16 17 1 377. சரிங்களா? இந்த ரெண்டு நம்பரும் கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் அந்த நம்பர் அவன் கேட்கல, இதோட கூடுதல் தான் கேட்குறான். அப்போ இதோட அந்த 316 ஆட் பண்ணிக்கலாமா, 6 12 13 மீதி 1 8 9 693 ஏதோ மிஸ்டேக் வருது. இப்போ 319 இந்த இடத்துல மாற்றி போட்டேன், சாரிப்பா, இங்கே போட்டுடலாம். 377 319, அப்போ 6 1 8 9 6 696 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு பகா எண்கள் மற்றும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஒய் அப்படின்னு சொல்றாங்க. எல்சிஎம் 161 எனில் 3y - எக்ஸின் மதிப்பு என்ன? சரி, ரெண்டு பகா எண்களாம், அதுதான் வந்து எக்ஸ் ஒய்யா. ஓகேங்களா? அது எப்படி தான் பகா எண், கண்டிப்பா பகா எண்களுடைய HCF என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது 161 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், x × y = 161 நான் எழுதலாமா, எழுதலாம். சரி, அதுல வந்து x உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு அடுத்த கண்டிஷன் சொல்றாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் பேரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனுக்குள்ள போறேன், இந்த கண்டிஷனுக்குள்ள நான் போறேன். சரி, இப்போ 161 அப்படிங்கிறது எப்போ போல 1 தன்னாலே வகுப்படும், அதனால 1 161 எழுதிட்டேன். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 161 17 23 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வருமா, 21 17 13 தான் வரும்னு நினைக்கிறேன், 23 தான் இதுக்கு மேலே போகுது. இப்போ 17 அப்படின்னா 21 2 3 3 5 17 1 பார்த்தோம் அப்படின்னா 2 1 2 5 221 வருதா, அது 161 வரணும், 161. அப்போ 17 முன்ன என்ன போட்டேன், 13 போட்டேன், 21 2 3 5 17 1 10 12 1 2 200க்கு மேலே போகுது, அப்படி வராது. வேற 1 அப்படின்னு முடிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17 11 போட்டோம் அப்படின்னா 17 17 1 முடியணும். சரி சரி பார்த்தோம் அப்படின்னா 23 7 அப்படிங்கிறது வரும், மீதியெல்லாம் போட்டு பார்த்தா வரல. 23 7 23 வாய்ப்பாடு தெரியும். சரி, 23 7 போட்டோம் அப்படின்னா 161 வருது. சரி, இப்போ கண்டிஷனுக்குள்ள ரெண்டு பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிஷனுக்குள்ள இந்த ரெண்டு பேர்ல எது வந்து எலிமினேட் ஆகுது, எது வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இரு பகா எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய், எக்ஸ் கிரேட்டர் தென் 1 ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா? சரி, ஏதோ ஒரு நம்பர். ஓகே, அப்போ 161 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது 161 வரும், ஒய் அப்படிங்கிறது 1 வரும். இதை நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 3 டைமு -1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒய் அப்படின்னா 3y - 161 அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும். அப்போ பார்த்தா ஆன்சர்ல இது இல்லை, அப்போ இந்த கண்டிஷன் கிடையாது. சரி, அப்போ ரெண்டாவது எடுத்துக்கலாம். ரெண்டாவது பேர் எடுத்துக்கிட்டோம்னா 23 7. ஓகேங்களா? 23 7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகே 23 அப்படிங்கிறது 7. இதில் எதை நான் எக்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய், அப்போ ஒய்யை விட அதிகமாக, அப்போ இதுதான் எக்ஸு,
இது ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன கொடுத்தா 3y 3 டைம்ஸ் ஒய் அப்படின்னா 21 மைனஸ் 23 மைனஸ் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். -2 இருக்கா? இருக்கு. சரி, முன்னாடி கண்டிஷன் எடுத்து ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 160 அந்த ரேஞ்சில் வருது. அதனால அது வராது ஆன்சரா. செகண்ட் கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் வருது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் 105 1005 மற்றும் 2436 சரியாக வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. இப்படி கேட்குறாங்க, சரியாக வகுக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரும் ஃபுல்லாக டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெச்சிஎஃபால ஃபுல்லாக டிவைட் ஆகும். அப்போ இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டானா அவங்களுக்கு போயிடுறேன். சரி, டிவிஷன் மெத்தட்க்கு போயிடுறேன். டிவிஷன் மெத்தட் போயிட்டுனா பெரிய நம்பர் என்ன வரும்? உள்ள வரும் 2436 அப்படிங்கிறது. சின்ன நம்பர் அப்படிங்கிறது வெளியே வரும். சரி, பார்க்கலாமா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் போட்டோம் அப்படின்னா 2002 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 434 அப்படின்னு சொல்லி வரும். திரும்ப இதை நான் உள்ள கொண்டு போயிடுறேன். 4 அப்படின்னு சொன்னால் 2 டைம் போடலாமா? 2 டைம் போட்டோம் அப்படின்னா 868 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது என்ன வரும்? 11 அப்படின்னு சொல்லி வரும். 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 3, 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3, திரும்ப 9ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 133 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது 434. 2 டைம் போட்டோம் அப்படின்னா வந்து 266. 3 டைம் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 9 399 அப்படின்னு சொல்லி வருங்களா? 399. 4 டைம் போட்டோம் அப்படின்னா ஜாஸ்தியாக வரும். இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். 399 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14. 14ல் 9 போயிடுச்சு அப்படின்னா வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து இங்கே 2, 12, 12ல் இது 3, அதுக்கடுத்து பார்த்தோன்னா 3, 0, 35 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 35 இங்கே 133 எடுத்துக்கலாம். 133 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 35, 133. இப்போ ஒரு டைம் 2 டைமு 3 டைம் போட்டோம்னா 135 வருமா? 70, 70 + 35 105, 105 + 35 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 140 போகுது. அப்போ வந்து 70, 35, 105 3 டைம் தான் வரும். ஓகேங்களா? அப்போ 105 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 13, 13ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 8, இங்கே 2, 28 அப்படின்னு வருது. இங்கே 35. ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 28. இப்போ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ வருது? 2, ஒரு 5, 7 அப்படின்னு சொல்லி வருது. இங்கே 28 உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 4 டைம் வருமா? 28, 0. இப்போ 7 அப்படிங்கிறது காமனாக இது ரெண்டுக்கும் வகுப்படுது. அதே வந்து 105 7ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமு, திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 3, 5 டைம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 தான் வந்து சரியாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மூன்று வேறுபட்ட கலன்களில் 496 லிட்டர், 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர், ஓகேங்களா, பால் மற்றும் நீர் கலவை உள்ளது. இந்த கலவை அனைத்தையும் சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய அளவீடு. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவீடு எதுன்னு கேட்டாங்கன்னாவே ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும். ஓகேங்களா? சரியா அளவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரியாக வகுப்படக்கூடியதா, சரியா பிரிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதுவும் பெரிய நம்பரா தான் இருக்கு. எதால வகுப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால டிவிஷன் மெத்தட்க்கு போயிடுறேன். 496 ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 496. அப்போ 13ல் 6 போயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் 4, 3, 7, 0 வரும். இங்கே 6 வரும். 10ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 1, 6ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 2, 217 அப்படின்னு சொல்லி வருது. திரும்ப 496. இப்போ 496 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் போடலாமா? 2 டைம் போடலாம். ஓகேங்களா? அப்போ 14, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வரும். 434ன்னு வரும். 6ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 2, 9ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 6, 62 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடுறேன். 62
2 அப்படின்னு சொல்லி வருது. உள்ள என்ன வரும்? 217 தான் வரும். ஓகேங்களா? 217 வருது. அப்போ 6 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 3 18 7 3 20 24 3 டைம் போட்டால் சரி 6 சரி 6 3 18 6 4 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 6 3 டைம் போடலாம். அப்போ 6 6 3 18 4ஆவது டைம் போட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து 24 கிட்ட போயிடும். இப்போ வராது. அப்போ இப்போ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா 7ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 1 21ல் 18 போயிடுச்சு அப்படின்னா வந்து 3 31 அப்படின்னு சொல்லி வரும். இது 62. அப்போ எத்தனை டைம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டைமா 62 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 31 வந்து இது ரெண்டையும் சரியாக வகுப்படக்கூடிய நம்பர். இந்த பெரிய நம்பர் ரெண்டையும் வகுக்கக்கூடியது. அப்போ இதுவும் வந்து 31ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? 403 அப்படிங்கிறது 31ஆல் வகுப்படுதான்ட்டு. இப்போ ஒரு டைம் போட்டோம் அப்படின்னா 31. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். 3 டைம் போட்டோம் அப்படின்னா 93. ஓகேங்களா? அப்போ இதுவும் வகுப்படுது. அப்போ இதை சரியாக வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 31 லிட்டர் தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 378 நீளம் உள்ள 378 3.78 மீட்டர் நீளம் 5.25 மீட்டர் அகலம் செவ்வக முற்றத்துடைய ஒரே அளவுள்ள சதுர டைல்கள் பரப்பப்படுகிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டைலோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு HCF தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? HCF தான் கண்டுபிடிக்கணும். புள்ளியில் இருக்கிறதுனால நான் டேரக்டாக வந்து இப்படி மாற்றிக்கிறேன். T378 525 அப்படின்னு சொல்லிட்டு. சரி 525. சரி 3ஆல் போகுங்களா? 3ஆல் போகும் அப்படின்னா போகும். சரி 3 அப்படின்னா ஒரு டைமு, இங்கே 2 டைமு, மீதி 1 6 3 18. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் பேலன்ஸ் வந்து 2 7 3 21 பேலன்ஸ் 1 5. சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? 7ஆல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 ஒரு டைமு, அதுக்கடுத்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 5 8 7 56 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா 7ஆல் 2 டைம் 14 பேலன்ஸ் 3 5 டைம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? 18 25 வருது. இப்போ இதுக்கு மேலே எதுவுமே காமனாக இல்லை. சரிங்களா? அப்போ இதோட HCF அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது என்னது? எனக்கு மீட்டரில் கிடச்சிருக்கா? அதே மாதிரி நான் எடுத்துக்கும் போது ஒரு 100ஆல் பெருக்கி தான் நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போ 21 சென்டிமீட்டராக மாத்துறேன். 2100 அப்படின்னு சொல்லி வரும். 2100 அப்படிங்கிறது சென்டிமீட்டர். நான் எடுத்துக்கும் போது என்ன பண்ண? 100ஆல் பெருக்கி தான் அந்த நம்பரை எடுத்துக்கிட்டேன். அப்போ 100ஆல் நான் வகுத்துருணும். அப்போ எவ்வளோ பெரிய டைல்ஸ் வந்து ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய டைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 21 சென்டிமீட்டர் அளவுள்ள டைல்ஸ் தான் வந்து சரியாக 21 21 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய அளவு. ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின். ஆயிரத்தி 1 பேனாக்கள் 910 பென்சில்கள். ஓகேங்களா? அதிகபட்ச மாணவர்களிடையே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு மாணவனும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள் மற்றும் பென்சில்களை பெறுகிறான் எனில் அந்த எண்ணிக்கை எது? அதே மாதிரி ஒரே எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம HCF தான் எடுக்கணும். ஓகேங்களா? HCF தான் எடுக்கணும். அதாவது 1001 பேனாக்கள் இருக்கு, 910 பென்சில் இருக்கு. இது ரெண்டையும் நான் வந்து ஒரே அளவுல நான் பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 1001 பேனாக்கள் 910 பென்சில்கள் அதிகபட்ச மாணவர்களிடையே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு மாணவனும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள், அது முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்களா ஒரே அளவிலான டைல்ஸை வந்து நான் பரப்பணும், பேலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாணவனும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள் மற்றும் பென்சில்களை பெறுகிறான். எனில் அந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாடல் தான். ஓகேங்களா? அப்ப பெரிய நம்பரா இருக்கு. நான் டிவிஷன் மெத்தடுக்கு போயிடுறேன். உள்ள என்ன வரும்? பெரிய நம்பர் வரும். சரிங்களா? வெளியே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன நம்பர் வரும். 910 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஒரு டைம் போடலாமா? 910 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இங்க 1 வரும். இங்க 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. சரி திரும்ப 910 கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு டைம் 91 0 0. சரி அப்போ 91 அப்படிங்கிறது 91 நம்பர் இருக்கக்கூடிய பேனாக்கள் மற்றும் பென்சில்களை நான் கொடுத்தேன் அப்படின்னா வந்து எந்த பேலன்ஸும் இருக்காது. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 91 தான். அதாவது இன்னைக்கு 91 மொத்தமாக வந்து 91ல் அவன் பிரிச்சுக்கலாம்.
பேனா எவ்வளோ, பென்சில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 40 கொஷின்ஸ் பார்த்தோம். 40ல் அப்படி வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கும். சரி, அடுத்த கிளாஸில் வந்து டைப் 3 வந்து பார்க்கலாம். அது இதோட கொஞ்சம் ஹார்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.